வெள்ளரிக்காயில் வைட்டமின் கே அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இது பார்த்திங்கன்னா எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். பொதுவாக கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எலும்புகளை நல்லா வலுவடைய செய்யும்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த கால்சியம் ஊட்டச்சத்தோட அப்சார்ப்ஷனை முழுமையாக நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்தே பார்த்திங்கன்னா வைட்டமின் கே அப்படின்றது ஒன்று. இப்போ வைட்டமின் கே அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காயை நீங்கள் சாப்பிடும்போது தான் நீங்கள் சாப்பிட்ற மற்ற உணவில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே நம்ம உடல் முழுமையாக உறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நீர் சத்து 96% அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? கூடவே நார் சத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு இது. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நீர் சத்து நார் சத்து ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருக்கக்கூடிய முக்கியமான உணவுன்றதால சீக்கிரமே உடல் எடை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. கோடை காலத்தில் நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரதோட மட்டும் கிடையாது, டீஹைட்ரேஷனே ஏற்படாமல் தடுத்து சம்மர் சீசனில் ரொம்ப குறிப்பாக நம்ம சருமத்துலேயும் ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவு. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க, டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, உடல் பருமனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன உணவுன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய குக்கும்பர், ஆங்கிலத்தில் குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வெள்ளரிக்காயை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது இன்னும் வேறு எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும், இந்த வெள்ளரிக்காயில் ரொம்ப குறிப்பாக என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல வெள்ளரிக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96% நீர் சத்து தான் இதில் அதிகமாக இருக்குது. இந்த நீர் சத்து அப்படின்றது டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி கோடை காலம், இந்த சம்மர் சீசனில் நம்ம உடம்புல எப்போவுமே பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை தக்க வைக்கும். ஸ்கின்ல வறட்சி தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு, பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும். ஏன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு இல்லையா? இதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள், நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும். இதனாலேயும் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். நீர் சத்து 96% அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? கூடவே நார் சத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு இது. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நீர் சத்து நார் சத்து ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருக்கக்கூடிய முக்கியமான உணவுன்றதால சீக்கிரமே உடல் எடை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். உடல் பருமனாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது வெள்ளரிக்காய் கூட்டு மாதிரி சமைத்து உங்கள் மதிய உணவில் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் புலாவ் இல்லைனா பிரியாணி ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா குக்கும்பர் ரைத்தா, தயிர் பச்சடி சாப்பிடுவீங்க இல்லையா? ஆனியன் சேர்த்து நீங்கள் பச்சடி செய்கிறதுக்கு பதிலாக குக்கும்பர் ரைத்தா, இல்லை ஆனியனோட குக்கும்பர் சேர்த்து குக்கும்பர் ஆனியன் ரைத்தா மாதிரி உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் பிரியாணி புலாவுக்கெலாம் இந்த ரைத்தாவையும் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு வெஜிடபிள் சாலட் எடுக்கிறீங்க, இல்லை கொண்டக்கடலை சாலட் எடுக்கிறீங்க, இல்லை வேர்க்கடலை, மக்காசோளம் இதெல்லாம் நீங்கள் கலந்து சாலட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது கூடவே சின்ன சின்னதாக நறுக்கினா இந்த வெள்ளரிக்காயையும் சேர்த்துட்டு நீங்கள் சாலட் மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே உடல் எடையை கம்மி பண்ண முடியும். அப்படி எதுவுமே இல்லைன்னா அப்படியே வெள்ளரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 11 மணி அளவில் இல்லை ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டீங்கனாலும் இதில் இருக்க நார் சத்து, நீர் சத்து, கூடவே இருக்கக்கூடிய முக்கியமான வைட்டமின், மினரல் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும். கெட்ட கொழுப்போட அளவையும் அதிகமாகாமல் பார்த்துக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா குக்குர்பிடேசின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருள் இருக்குது. இது கெட்ட கொழுப்பு எப்போவுமே நம்ம உடம்புல அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனாலையும் பார்த்திங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக சருமத்தை நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்பட வைக்கும். தொடர்ச்சியாக அடிக்கடி வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் சருமத்தை நல்ல பிரகாசமாக தென்பட வைக்கும். முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கருப்பு தழும்பு முகத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த வெள்ளரிக்காயை தொடர்ச்சியாக உங்கள் அன்றாட உணவில் இன்டேக்காகவும் எடுத்துகிட்டே வரலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்கும். கூடவே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். வெள்ளரிக்காயை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கூடவே 1 டீஸ்பூன் பால் இல்லைனா தயிர் ஏதாவது சேர்த்து நல்லா குழைத்து இதை முகத்தில் கழுத்துலலாம் பேக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிகிட்டே வரவங்களுக்கு ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதோட மட்டும் கிடையாது, முகப்பரு, கரும்புள்ளி, கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள், கருவளையம்லாம் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே மறைய செய்யும். ஒரு சின்ன ஸ்லைஸ் குக்கும்பர் வெள்ளரிக்காயை ஒரு ரவுண்டாக சர்க்கிளாக ஒரு சின்ன ஸ்லைஸ் கட் பண்ணி கண்ணுக்கு மேலே ஒரு 15 நிமிடம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா கண்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தை சீக்கிரமே மறைய செய்கிறதோட மட்டும் கிடையாது, கூடவே
கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய முக்கியமான ஒரு உணவு இது. இந்த வெள்ளரிக்காய் தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே கம்மி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். கூடவே நகங்களை பராமரிக்கும். நகங்கள் அடிக்கடி பிரேக் ஆகிடுது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த வெள்ளரிக்காய் தொடர்ச்சியாக அவங்க அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது இதில் சிலிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இது என்ன செய்யும்னா நகங்களையும் நல்ல வலுவடைய செய்யும். தலைமுடியோட வேர் இருக்கு இல்லையா, ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவில் இருக்குது. கூடவே இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம நல்ல வெள்ளரிக்காயை கடித்து மென்று விழுங்கும் போது பார்த்திங்கன்னா வாய் பகுதியில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும். இதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக வாய் துர்நாற்றம், பேட் பிரெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமே இயற்கையாகவே வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். குக்குர்பிடேசின் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள், ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து சொன்னேன் இல்லையா, இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடும். இதனால் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அதை கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். எந்த வகை புற்றுநோயுமே வராமல் தடுக்கும். கேன்சர் செல்லோட க்ரோத் இருக்குது உங்கள் உடம்புல அப்படின்னாலுமே அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பை இந்த வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய குக்குர்பிடேசின் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து ரொம்பவே கம்மி பண்ணிடும். கூடவே இந்த குக்குர்பிடேசின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். எப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். இது குக்குர்பிடேசின் மட்டும் கிடையாது, கூடவே மெக்னீஷியம், பொட்டாசியம் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால உயர் ரத்த அழுத்தமே வராமல் தடுக்கும். இதனாலேயும் இதயம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்படும். கூடவே நான் சொன்ன இந்த கெட்ட கொழுப்போட அளவை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். HDL, LDL, ட்ரைக்ளிசரைட், டோட்டல் கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தோட அளவையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனாலேயும் பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் கம்மியாகும். கூடவே இந்த வெள்ளரிக்காயை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது கண் பார்வை திறனை நல்லா அதிகப்படுத்தி கண் பார்வையை நல்லா கூர்மையாக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான லியூட்டின், ஜியாசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான வேதிப்பொருட்கள். இது பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் மாலை கண் நோய் பாதிப்புன்னு சொல்லக்கூடிய நைட் பிளைண்ட்னஸ் அப்படி இல்லைனா கண் புரையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணி கண் பார்வை திறனை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். நீரிழிவு நோய் பாதிப்பு கூட ஏற்படாமல் தடுக்க முடியும். வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த வெள்ளரிக்காயை தொடர்ச்சியாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றத ஒரு பழக்கமாக கொண்டு வர்றதால பிற்காலத்தில் நீரிழிவு நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதில் நார் சத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதனால் பார்த்தீங்கன்னா செரிமான திறனை அதிகப்படுத்தும். அஜீரண மாதிரியான செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். மலச்சிக்கல் அப்படின்ற கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரொம்ப குறிப்பாக இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த வெள்ளரிக்காய் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக மன அழுத்தத்தை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தையும் கொடுக்கும். தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெள்ளரிக்காய் கூட்டு மாதிரி உங்கள் மதிய உணவில் சேர்த்துட்டே வரலாம். இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி வெள்ளரிக்காயை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஒரு 11 மணி டைம் இல்லை 4-5 மணி டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரிக்காயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் இந்த வெள்ளரிக்காய் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் எல்லாருமே அடிக்கடி சேர்த்துட்டே வர்றத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும். ரொம்ப குறிப்பாக கோடை காலத்தில் சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவு. உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான உணவில் வெள்ளரிக்காய் அப்படின்றது ஒன்று. தேங்க்யூ.